வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம், தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் சூரியனாகப்பட்டவர் உச்சம் பெற போகிறார். இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு, சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியன்னா இவர் 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு காலகட்டம் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா நாலா பக்கமும் இருந்து நிறைய ஒரு பிரச்சனைகள், ஒரு எப்படி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், நம்ம போய் உள்ள வந்துட்டோமே அப்படின்னு மனதளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஒரு பலங்கள், அதாவது தன்னம்பிக்கை அதிகமாகும், உங்களுடைய உடல் உறுதி அதிகமாகும், மன உறுதி அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்தில் அந்த சூரியன் உச்சம் பெறதுனால நிறைய நன்மைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். நீங்கள் செய்த புண்ணியங்கள் இப்போ உங்களே தலை காக்கக்கூடிய ஒரு நேரம். நம்ம சொல்கிற மாதிரி தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக நீங்கள் செய்த தான தர்மங்கள், புண்ணிய காரியங்கள் உங்களை மிக எளிதாக ஒரு விரைவாக இந்த மாதத்தில் நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். சிம்மராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் நம்ம மிகப்பெரிய அளவுக்கு விவரிக்கவே வேண்டாம். அவர்களுக்கு ஒரே வார்த்தைகளில் நம்ம அவர்களுடைய பலன்களை சொல்லணும் அப்படின்னா எல்லாமே இழந்துட்டு நிற்கிறாங்க. எந்த விதமான ஒரு பற்றுதலும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் இல்லாமல், எந்த விதமான ஒரு உறவுகளும் இல்லாமல் தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய சாம்ராஜ்யத்தை தானே அழித்துட்டு தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த வேர்ட்ஸுக்கு உண்டான நம்ம பலன்கள்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் தோல்விகளை கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. உறவுகள் மீது அதிகப்படியான பாசம். இந்த சிம்மராசி என்பவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு மற்றவர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் அதை மீறிக்கிட்டு சில விஷயங்களை செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில இடத்துல அந்த பாசத்திற்காக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். இந்த பாசம் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் அந்த பாசத்திற்காக, அந்த உறவுகளுக்காக நிறைய செய்துட்டாங்க. இனிமேல் செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த உறவுகளும் இவர்களை நிறைய ஏமாற்றிட்டு, அதாவது நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான துரோகங்களை அனுபவித்து தனிமரமாக நிற்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய சாம்ராஜ்யம் வலிமை அடைவதற்கு உண்டான ஒரு தருணத்தை நீங்க இப்ப சந்திக்க போறீங்க. அதாவது இன்னமும் உங்களுடைய ராசியில கேது பகவான் இருக்கிறாரு. இன்னமும் சில மன சஞ்சலங்கள் எப்படி போகும் அப்படின்னா, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே, நம்ம இப்படி இது எல்லாத்தையுமே இழந்துட்டோமே, எவ்வளோ சொத்துக்களை வச்சிருந்தோம், அந்த சொத்துக்கள்ல ஒரு சொத்து கூட இப்ப இல்லையே அப்படின்னு பழசையே நினைச்சு வருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாத்தையுமே மறந்து நம்மளால இன்னமும் மீண்டு எழுந்து வர முடியும். யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, ஏளனப்படுத்தினாங்களோ, உங்களை யார் யாரெல்லாம் ஒரு அசிங்கப்படுத்தினார்களோ, யாருக்கெல்லாம் உங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கக்கூட அருகதை இல்லாத நபர்கள் கூட உங்களை பார்த்து ஏளனமாக அவமானப்படுத்தி பேசிய நபர்களுக்கு முன்னாடி இந்த மாதத்திலிருந்து நீங்க மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக எவ்வளோ வாட்டி அழிச்சாலும் நீங்க திரும்ப திரும்ப உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாம் சாதாரணமா யாராலையுமே வர முடியாது. இந்த ராசி என்பர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல மிக பெரிய அளவுக்கு வீரியமாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்புகளுக்காக தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தாங்க. கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை அலுவலகத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க, உங்களுக்கு முன்னாடி வேலை செய்கிறதுக்கு கூட பயப்படக்கூடிய நபர்களுக்கு கூட அந்த ப்ரமோஷன்லாம் போயிருக்கும். வருமான உயர்வுகள் அப்படின்றது அதிகப்படியாக கிடைச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு 4 பேர் கூடி நின்று பேசி அதை எவ்வளோ அளவுக்கு தடுக்கணுமோ அந்த அளவுக்கு
அளவுக்கு தடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த அலுவலகத்துல மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்த இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் அப்படின்றது கண்டிப்பாக பிரிவினையை கொடுத்திருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொம்மை மாதிரி ஒரு நடைப்பிணமாக வேலைக்கு போறது, வீட்டுல வந்து ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி இருக்கிறது, வீட்டுல எந்த விதமான ஒரு ஆசாபாசமும் கிடையாது, எந்த விதமான ஒரு நன்மைகளும் அவங்களுக்குன்னு கிடையாது, யார்கிட்டயாவது உங்களுடைய வருத்தங்களை ஷேர் பண்ணுவோம்னா அதற்கும் யாருமே கிடையாது. இப்படி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு நடைப்பிணமாக தன்னுடைய வேலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்திலிருந்து அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உறவுகள் பிரிவுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த பதிவுல வெளிப்படையாக எல்லாம் பேச முடியாது. அந்த அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெறதுனால தந்தை வழி உறவுகள்னால நிறைய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கிடைக்கும். அடுத்து பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் வெளிநாட்டு ஏற்றுமதி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்கள் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன சிட்டியில் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு தொழிலை செய்துட்டு இருந்தாலும் அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு சூரியன் முழுமையான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.